தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர ஆரம்ப காலகட்டத்தில பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. இந்த ஆளால தான் புள்ள உருப்படல. இவரால தான் நாசமா போயிட்டாரு. தளபதிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு எண்ணமே இல்ல. இவர் தான் தளபதிய அரசியல்ல இழுத்து அகல பாதாளத்தில தள்ளி விட்டாரு அப்படிங்கிற பல விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம எஸ்.ஏ. சந்திரசேகர் கட்சிக்கு அதாவது இவர கட்சிக்குள்ள கொண்டு வரணுங்கிற பேர்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் இவங்க எல்லார்ட்டையும் பணம் வாங்கி கொஞ்சம் மோசடியில ஈடுபடுறாரு அப்படிங்கிற தகவல் தளபதியோட காதுக்கு போச்சு. தளபதி உடனே என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இனிமேல் நீங்க அரசியல்லையும் எந்த ஒரு தலையீடு வேண்டாம். அதாவது என்னுடைய மக்கள் இயக்கத்துல எந்த தலையீடு வேண்டாம். என்னுடைய சினிமா கேரியர்லயும் எந்த தலையீடு வேண்டாம். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. புஷி ஆனந்த் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலைகள் எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் ஜெகதீஷன் பழனிசாமி இந்த குரூப்லாம் வந்துச்சா, இந்த குரூப் எல்லாமே வந்த உடனே தளபதி விஜய்க்கு என்ன தேவை, அவர் என்ன ஆசைப்படுறாரு, அவருக்கு எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஜெகதீஷ் பழனிசாமி லோகேஷ் கனகராஜா போட்டு இந்த படத்துல த்ரிஷா தான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு லியோல இது பண்ணாங்க. அடுத்து கோட் படத்துல ஒரு சாங்க்கு நெருக்கமா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தது. இந்த வேலைகள் எல்லாமே முழுக்க முழுக்க நடந்துச்சு. த்ரிஷா இப்போ சுதந்திர தினத்துக்கு வந்தது கொஞ்சம் கூட எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு உடன்பாடு இல்ல. தளபதியினுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஷோபா சந்திரசேகர், அவங்க கூட பார்த்து சிரிச்சாங்க. த்ரிஷாவை பார்த்து சிரிச்சாங்க, த்ரிஷாவோட அம்மாவை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா எஸ்.ஏ.சி அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவர் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் சங்கீதாவுக்கு ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காராம். அதாவது எவ்வளவோ தவிர்க்க முடியாத விஷயங்கள் நினைச்சோம்மா, ஆனா நாங்க என்னதான் நினைச்சாலும், தப்பு கண்ணு முன்னாடி நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ இப்போதைக்கு எனக்கு முடியல. நான் சொன்னாலும் பார்த்தோன்னா கேட்கக்கூடிய மனநிலைமையில சில பேர் இல்ல அப்படின்னு தன்னோட பையனவே ரொம்ப நாசுக்கா சொன்னதோட மட்டும் இல்லாம, என்னை மன்னிச்சிருமா, இப்போதைக்கு என்கிட்ட இந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப மனசார எஸ்.ஏ. சந்திரசேகர் மன்னிப்பு கேட்டிருக்கதா இப்ப தகவல் கிடைச்சிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.